ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த போலீஸ் இங்கே முத்து எங்கன்னு சொல்லி தான் இங்கே தேடவும் செய்கிறாங்க. முத்து வீட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லவும் செய்ய, ஆனால் வீட்டில் இருக்க யார் சொன்னாலும் அதை காதல வாங்காது. எங்கள் போலீஸ் எங்கே உங்கள் பையனை மறைச்சி வச்சுருக்கீங்க, உங்கள் பையன் இப்போ உடனே எங்களுக்கு வந்தாகணும், உங்கள் பையன் இருக்க இடத்த நீங்கள் மரியாதையாக சொல்லுங்கள் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க கிட்ட வந்துட்டு போலீஸ் ரொம்ப கோபமாக பேசவும் செய்ய, வீட்டில் இருக்க அண்ணாமலைக்கோ விஜயாவுக்கோ ஒன்றுமே புரியலை. என்னங்க இது புது பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சார் என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலை தான் கேட்குறாங்க. வந்த போலீஸும் அப்போதான் விஷயத்த எங்கள் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. உங்கள் பையன் மேலே ரோஹினின்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அத்தனை பேரும் அதிர்ந்து போகிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்கன்னு அங்கே நின்றுட்டு இருக்க மீனாவிலேருந்து எல்லாருமே அதிர்ச்சியாக, ஆமாம் உங்கள் பையன் முத்து மேலே இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்திருக்கோன்னு சொல்ல, என்ன சார் சொல்ல போனால் நாங்கள் தான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை உள்ளே தூக்கி வச்சுருக்கணும், என்னங்க இதுன்னு எங்கள் விஜயா வந்து அண்ணாமலையை பார்த்து சொல்ல, சார் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணை கொலை முயற்சி பண்ண நினச்சதா, அந்த பொண்ணை கொலை முயற்சி பண்ண இங்கே முத்து முயற்சி பண்ணதா சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி விசாரிக்க தான் சார் நாங்கள் இங்கே வந்தோன்னு சொல்ல, சார் உங்கள் பையனை நீங்கள் மறைச்சி வைக்கணும்னு நினைக்காதீங்க, நாங்கள் எங்கே இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க போலீஸும். அப்போ வீட்டில் இருக்க அண்ணாமலை எங்கள் விஜயான்னு எல்லாருமே இருக்குது. என்னமாம்மா இது, அந்த ரோஹினி தான் இவரை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு இப்போ தான் இந்த விஷயமே நமக்கு தெரிஞ்சுது, நீங்கள் சொன்னதுனால தானே நாங்கள் எல்லாருமே அமைதியாக இருந்தோம், இப்போ என்னடானா ரோஹினி முந்திக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு பழியை தூக்கி அவர் மேலே போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்க மீனாவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கண்கலங்க, மீனா இப்போ எதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, தப்பு நம்ம மேலே இல்லை, முத்து நிச்சயமாக அது மாதிரி செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை, அங்கல் பேச்சை மீறி ஒரு நாளும் அப்படி செய்யவும் மாட்டார், அதுவும் கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் போகக்கூடிய ஆள் அவர் கிடையவே கிடையாது, அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்டேஷனில் போய் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்ல, ஏங்க அந்த ரோஹினி பண்ண வேலைக்கு நம்ம முத்து போய் ஸ்டேஷனில் இருக்கணுமா அப்படின்னு எங்கள் விஜயா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. எது வந்தாலும் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலான்னு எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. முத்துவும் அங்கிருந்து எங்கள் மீனா கால் பண்ண சவாரி முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் சவாரி முடிச்சுட்டு அவருமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. சார் இவர் தான் என் பையன் முத்துன்னு சொல்ல, என்னப்பா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்று பேசி இங்கே தீர்த்துக்கணும், அது இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதை விட்டுட்டு அந்த பொண்ணு ரோஹினியை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. போலீஸும் முத்துவும், சார் அந்த மாதிரிலாம் நான் பண்ணக்கூடிய ஆள் இல்லை சார், ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் என்னைக்கு நினைக்க மாட்டேன், தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கணும்னு தான் நான் நினைப்பேன், ஆனால் இந்த பொண்ணு தான் என்னையை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான், ஆனால் அதை போன பகுதின்னு விட்டுட்டு போனதான் இப்போ நான் பண்ண பெரிய தப்பாக தெரியுது, நான் அப்போவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கணும், கொடுக்காம விட்டது தான் சார் நான் செஞ்ச தப்பு, ஆனால் இப்போ நான் ஏதோ கொலை பண்ண முயற்சி பண்ணுறேன்னு தான் செஞ்ச பழியிலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக இந்த ரோஹினி பிளான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு எங்கள் ஸ்டேஷனில் முத்துவும் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் விசாரணை பண்ணிக்கிறோம் அப்படின்னு முத்து ஒரு பக்கம் ரோஹினி ஒரு பக்கம் கொண்டு வந்த நேரத்தை மனோஜை பார்த்ததும் எங்கள் ரோஹினிக்கு ஒரு மாதிரி ஆகுது. மனோஜை பார்க்குறாங்க. மனோஜ் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக போக, என்னடி இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து மொத்த பெரிய ஸ்டேஷனில் கொண்டு வந்து நிறுத்துவேன், உங்ககிட்ட நாங்கள் சிரித்து சந்தோஷமாக எப்படி இருக்குன்னு வேற கேட்கணுமா, ஒழுங்கு மரியாதை அங்கே போய் நில்லு அப்படின்னு விஜயா பார்த்து முறைச்சி திட்டவும் செய்ய, ரோஹினி ஒரு பக்கமாக வந்து நிற்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் முத்துவும் நிற்கிறாங்க. அப்போது இங்கே கொலை பண்ண முயற்சி பண்ணதா சொன்ன சில ஆட்கள் அங்கே வரவும் செய்ய, இவனுங்க தான் நீ தான் ஆளை அனுப்பி கொலை பண்ண சொன்னதா இவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்ல, ஏமா அப்படி பார்த்தா நீயும் தான் அன்னைக்கு சிட்டியோடைய ஆட்களை அங்கே தீபனுடைய வீட்டுக்கு அனுப்பி என் பேரை சொல்ல சொல்லி அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆக வச்சேன், அப்போது நான் அந்த விஷயத்த பண்ணலைன்னு எல்லாரும் இங்கே அதுக்கு பிறகு தானே நம்பினீங்க அப்படின்னு முத்துவும் சொல்ல, அதுவும் இதுவும் ஒன்று கிடையாதுன்னு எங்கள் ரோஹினி சொல்கிறாங்க. சார் இவன் தான் சார் ஏற்கனவே என் பையனுடைய கார் பிரேக் ஒயரை கட் பண்ணி இவனை கொலை பண்ண முயற்சி பண்ணான் அப்படின்னு அங்கே விஜயாவும் சொல்ல, முத்து வந்துட்டு விஜயாவை பார்க்குறாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இங்கே ரோஹினி மேலே தான் கம்ப்ளைண்ட் வைக்க, ஏமா இவ்வளோ பெரிய பிரச்சனைனா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்காம அமைதியாக இருந்துட்டு அந்த பொண்ணு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பழியை சொன்னால் என்னால் எப்படிமா ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஸ்டேஷனில் இருக்க போலீஸும் சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் அது முத்து தான் என்ன நேற்று நைட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணது, வெளியே போயிட்டு வந்த சமயத்தில் காரை விட்டு ஏற்றி கொலை பண்ணணும்னு நினச்சதே இந்த முத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் சத்தியமாக இல்லவே இல்லை சார் அங்கே முத்துவும் சொல்ல, காரை விட்டு கொலை பண்ணி முயற்சி பண்ணதா சொன்னீங்களே, ஆமாம் கார் நம்பர் இதெல்லாம் பார்த்தீங்களான்னு சொல்ல, அது பார்க்க முத்துவுடைய கார் மாதிரி தான் சார் இருந்துச்சுன்னு சொல்ல, என்னம்மா ஃபஸ்ட்டு ரொம்ப கன்ஃபார்மாக முத்து தான் சொன்னீங்க, இப்போ அந்த கார் முத்து கார் மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸும் கேட்க, இல்லை சார் எனக்கு நல்லா தெரியும் அது முத்து தான் சார் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி விஜயா அந்த ரோஹினி சொல்லி
சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் லைஃப்பில் திரும்ப வரக்கூடாது, அந்த வீட்டுக்கு நான் திரும்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் அந்த முத்துவும் மீனாவும் தான் சார். அப்போது அந்த வேலையெல்லாம் பார்த்தது முத்துவா மட்டும்தான் சார் இருக்க முடியும் அப்படின்னு இங்கே ரோஹிணி திரும்ப திரும்ப முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க, உன்ன மாதிரி கேவலமான எண்ணம் எனக்கோ என் புருஷனுக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ கிடையாது. ஒரு குடும்பத்தில் எத்தனை போய் எத்தனை ஏமாத்து வேலை, எத்தனை திருட்டுத்தனம், பணத்தை திருடுறதுலேருந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை அழிக்கிற வரைக்கும், உயிரை எடுக்கிற வரைக்கும் பல வகையில் யோசிக்கிற நீ எல்லாம் மனுஷியே கிடையாது அப்படின்னு மீனா வந்துட்டு ரோஹிணியை திட்டுறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே என் புருஷனை கொலை பண்ண முயற்சி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரையும் விடுறாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயே இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போகிறதுனால என்னம்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன், எல்லாரும் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஓரமாக நில்லுங்கன்னு ஸ்டேஷனில் அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அத்தனை பேரும் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணி தான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு வாபஸ் வாங்க போகிறதில்ல. முத்துவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் சார், என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு, என்னுடைய உயிருக்கு இவரால் தான் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, நிச்சயமாக அவர் வெளியே விட்டிங்கன்னா நான் எனக்கு என் உயிருக்கும் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ரோஹிணியும் நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தான் இங்கே மீனா வந்துட்டு எப்படியாவது என் புருஷன் தப்பு பண்ணலைன்றதான் நிரூபித்து காட்டணும், அதுக்கு என்ன வழி அப்படின்றத வந்துட்டு இங்கே மீனா யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு மீனா சொல்லிட்டே வராங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு கார் தானே இவங்களை மோத வந்ததாகவும் அது முத்து தான் பண்ணதாகவும் இவங்க சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, ஆமான்னு அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டரும் தலையாட்ட மீனா சொல்கிறாங்க, சார் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, என் புருஷன் தான் ஊரில் இல்லையே சார், ஊரில் இல்லாதப்போ என் புருஷனால் அதெல்லாம் எப்படி சார் பண்ணியிருக்க முடியும், அவர் சவாரி முடிச்சுட்டு இப்போ தான் சார் எங்கே வராரு, நீங்கள் வேணால் சவாரிக்கு போன இடத்தையும் சவாரி யாரை கூட்டிகிட்டு போனார்ன்றதையும் விசாரிச்சு பாருங்கள், அப்போ அவர் எங்கே இருந்தாருன்றதும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டேஷனில் நீங்கள் அவருடைய ஃபோன் நம்பரை கூட செக் பண்ணி பார்க்கலாம், யார்கிட்ட யாருடைய கான்டாக்டில் அவர் இருந்திருக்காரு அப்படின்றத கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் பார்த்தாலே அவர் இதை செய்யலைன்னு நிரூபிச்சிடலாமே சார் அப்படின்னு சொல்ல போலீஸ் மீனாவையே பார்க்குறாங்க. அங்கே நிற்கிற ரோஹிணியை பார்க்குறாங்க. ரோஹிணி கிட்ட நான் திரும்பவும் கேட்குறேம்மா, முத்து தான் இதெல்லாம் பண்ணதா கன்ஃபார்மாக உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, வந்த ஆளுங்க இவர் பேரை சொல்லி தான் சார் செஞ்சாங்க, இதுக்கெல்லாம் இவங்க ஃபோன் கான்டாக்ட் தான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லையே, நேரில் போய் பார்த்து கூட இந்த முத்து ஆட்களை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதும் எங்கள் போலீஸும் வந்துட்டு மீனாவை பார்க்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார், இதுக்கெல்லாம் சுத்தமாக வாய்ப்பே இல்லை சார் சொல்லிட்டு உடனே சத்யாவை ஃபோன் பண்ணி வரவழைக்கிறாங்க. சத்யாவும் உடனே ஸ்டேஷனுக்கு ஓடி வர, அக்கா நீ சொன்ன விஷயத்த நானுமே கேள்விப்பட்டேன், ஆமாம் மாமா இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார்னு எனக்கும் தெரியும், ஆமாம் அடே இங்கே வாங்கின ஆட்கள் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, ஆட்கள் எல்லாருமே இங்கே தான் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு காட்டவும் செய்ய, இப்போது ஒரு வேலை விஷயமா சத்யா கிட்ட இங்கே 20,000 பணத்துக்காக வந்து நின்று, அதாவது டீ கடை வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே சிட்டியோடைய வேலை பார்த்த அந்த வேலையாள் தான் வந்து நிற்கவும் செய்கிறாரு, அந்த ஆள் தான் இதெல்லாம் சொல்லி அந்த ஆள் தான் இதில் சிக்கவும் செஞ்சுருக்காரு. ஏய் நீ எங்கடா இங்கே, உன் ஒய்ஃபு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட கையில் பணம் இல்லை, டீ கடை வைக்க போகிறேன்னு சொல்லி என்கிட்ட வேற பணம் கேட்டிருந்தேன், இப்போ நீ எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கன்னு இங்கே சத்யா ஓடி வந்து கேட்க, உனக்கு இவரை ஏற்கனவே தெரியுமாப்பான்னு போலீஸ் கேட்குறாங்க. சார் நானும் இங்கே இவனும் சிட்டிகிட்ட வேலை பார்த்துருந்தோம், சிட்டியோடைய நடத்த சரியில்லைன்றதுனால நான் முதல்ல அவங்ககிட்டேருந்து விலகினேன், இப்போ இவனும் அந்த சிட்டியை விட்டு விலகி வந்துட்டான், இப்போ என்னடானா நீ திரும்ப சிட்டிகிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டியேன்னு அப்படின்னு சொல்ல, இல்லைடா அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க, உண்மையிலேயே என்னை அனுப்பும்போது கூட நம்ம யாரை எதுக்காக எங்கே போகிறோன்னு கூட எனக்கு தெரியாமல் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் கொலை பண்ண வந்தது ரோஹிணி தானே தெரிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் யாருமே அதை செய்யலை அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறேன் உண்மையை சொல்லிடா அப்படின்னு கேட்க, சார் நான் ஒன்றும் இங்கே என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண நினைக்கல, அவங்க குடும்பத்துக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த அந்த ஆள் எல்லா அசத்தையும் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. எங்களை ஏற்பாடு பண்ணது சிந்தாமணி தான் ரோஹிணியை கொலை பண்ண முயற்சி பண்ணது, அந்த பழியை தூக்கி முத்து மேலே போட சொன்னது கூட அந்த சிந்தாமணி தான், நான் லேட்டாக வந்ததுனால எனக்கு விஷயம் தெரியலை, அது என் பசங்களுக்கு தான் தெரியும் சார், பசங்க இந்த விஷயத்த கடைசியாக சொல்லும் போது தான் ரோஹிணி முத்து இந்த பேரை வச்சு நான் கண்டுபிடிச்சேன், அதனால தான் சார் நாங்கள் எதுவுமே பண்ணாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் போலீஸே ஆடி போகிறாங்க. சிந்தாமணியா அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் சிந்தாமணி தான் எங்களுக்கு பணம் கொடுத்து, அதுவும் அவசர தேவைக்காக பணம் எனக்கு உடனே கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வேலையை கடைசியாக ஒரு தடவை முடிச்சுட்டு போகணுன்னு வந்தேன், எங்களை மன்னிச்சிருங்க சார், என் ஒய்ஃப் வேற இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த சுச்சுவேஷனில் என்னால் அவங்கள விட்டு வர முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இங்கே இதெல்லாம் கேட்டுட்ட ரோஹிணியை அதிர்ந்து போய் தான் நிற்கிறாங்க. சிந்தாமணி அப்படின்ற மாதிரி வாயடைச்சு போய் நிற்க,
ஆமாம்மா, முதல்ல ஒரு வீடியோவே இந்த பொண்ணு என்கிட்ட கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. இது உங்கள் வீட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு அங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே தலையாடுறாங்க. ஏன்னா இந்த ரோஹிணி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தபோது இந்த சிந்தாமணி எடுத்த வீடியோவை இந்த ரோஹிணி கிட்ட தான் இருந்திருக்கு. ரோஹிணி தான் இந்த வீடியோவை இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. என்னை கொலை பண்ணுறேன், நீ என் பையன் வாழ்க்கையில் திரும்ப ஏதாவது வந்தனா உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்னு விஜயா மிரட்டியிருப்பாங்க. அதனால் விஜயா தான் முத்துவை ஏவி விட்டு முத்து மூலமாக என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இந்த சிந்தாமணி இங்கே இந்த ரோஹிணியை நம்பவும் வச்சுருக்காங்க. இங்கே அவளை கொலை தான் பண்ண முடியலை, அட்லீஸ்ட் கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காகவது அந்த வீட்டில் இருக்க யாராவது ஜெயிலுக்காவது போகலாம்ல. நமக்கு இடையூறாக இருக்கிறது அந்த முத்து தான். முத்து ஜெயிலுக்கு போயிட்டா மீனா முத்துவை வெளியெடுக்கிறத பற்றி யோசனையில் இருப்பா. அதுக்கிடையில் இந்த வீட்டை எழுதி வாங்குறத பற்றி இந்த விஜயாவை மண்டையை குழப்பி விட்டு நாம் அவகிட்டேருந்து இந்த வீட்டை எழுதி வாங்கிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பிளானில் சிந்தாமணி இப்படியாவது நாம் இதை முயற்சி பண்ணுவோன்னு நினச்சி தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் கடைசியில் சத்யா பண்ண ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி இந்த குடும்பத்தை மொத்தமாக காப்பாற்றவும் செஞ்சுருக்கு. சார், இதுக்கு மேலே நீங்கள் தயங்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நடந்த விஷயத்தை நீயே சொல்லு சத்யான்னு சொல்லும்போது, ஆமாம் சார், கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி எங்கள் மாமாவுடைய கார் இங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் அருண் இருக்கார் இல்லையா, டிராஃபிக் போலீஸ், அவருடைய காரில் மோதி தான் சார் என்னது. இது கூட பெரிய விஷயமானது, பெரிய பிரச்சனையானது. அவர் மட்டும் அன்னைக்கு ஏதாவது ஒன்று ஆகியிருந்தால் என்ன சார் பண்ணியிருக்க முடியும்? கார் பிரேக் ஒயரை கட் பண்ணது எல்லாமே இந்த ரோஹிணி தான் சார் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும், சார் நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என் புருஷன் மேலே இங்கே கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக ரோஹிணி மேலேயும், தப்பான பழியை போட்டதுக்காக இந்த சிந்தாமணி மேலேயும், எங்கள் அம்மா கடையை எடுத்ததுக்காகவும், வீட்டில் இருக்க பணத்தை திருடினதுக்காகவும் சொல்லிட்டு இங்கே நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்க, ஆமாம் சார், என்னுடைய ஷோரூமில் இந்த 3 லட்சம் ரூபா பணத்தை எடுத்தது கூட ரோஹிணி தான், அதுக்கான கம்ப்ளைண்ட்டையும் நானே கொடுக்குறேன் சார் சொல்லிட்டு மனோஜ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் பையனை ஏமாத்தினதுக்காக நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அண்ணாமலையும் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போது போலீஸ் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கவும் செய்கிறாங்க. மொத்தத்தில் இந்த விஜயா மொத்தத்தில் ரோஹிணி சிந்தாமணி 2 பேருமே ஸ்டேஷனில் நிற்க, இவங்க 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது சார். ஒரு குடும்பத்தை ஏமாற்றணுன்னா அதுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி செய்யக்கூடியவங்க தான் சார் இவங்க. ஒன்று ரவுடி, ஒன்று திருடி, எப்பா இதுங்க 2 வெளியே இருந்தால் இந்த ஊரே நாசமாக போயிடும் சார் அப்படின்னு அங்கே முத்துவும் சொல்ல, ரவியும் சொல்ல, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், இல்லைனா எங்கள் அப்பா மூலமாக நான் இதை மூவ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அங்கே ஸ்ருதி மிரட்டல் விடுக்க, இங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறாங்க. இங்கே ரோஹிணி அதே மாதிரி சிந்தாமணி இவங்க 2 பேரையும் உள்ளே பிடிச்சி போடவும் செய்கிறாங்க. மொத்த விஷயத்துக்குமான முற்றுப்புள்ளி இந்த ஸ்டேஷனில் தான் கிடைக்கவும் செய்து, இங்கே சத்யா செஞ்ச நல்லது இன்றைக்கி அவங்களை காப்பாற்றவும் செஞ்சுருக்கு. ரோஹிணிக்கு சிந்தாமணி யாருன்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. சிந்தாமணியுடைய நோக்கம் என்ன? அந்த வீட்டை அடையணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவன்ற விஷயமும் இங்கே ரோஹிணியை தெரிஞ்சுக்கிறாங்க. அதே போல் சிந்தாமணி கடைசியில் இவ்வளோ பெரிய சிக்க வச்சுட்டாங்களேன்னு ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள ஓடினாலும் பெரிய தண்டனை இப்போ ரோஹிணி சிந்தாமணி 2 பேருக்குமே சேர்ந்து கிடைக்க தான் போகுது.